காங்கிரஸ் நிர்வாகிகளிடமிருந்து டெல்லி மேலிடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ள கூட்டு மின்னஞ்சல் ஒன்று பொதுவெளியில் வெளியாகியுள்ளது. தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரிடமிருந்தும் இந்த மின்னஞ்சல் டெல்லி தலைமையகத்தை வந்தடைவதாக காங்கிரஸ் தலைமையக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தலைமையை வலியுறுத்தும் விதமாக எழுதப்பட்டுள்ள இந்த மின்னஞ்சலில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு முக்கியம், கூடுதல் சட்டமன்ற தொகுதிகள் அவசியம், வாரியங்கள் சங்கங்களில் இடங்கள் வேண்டும், உள்ளாட்சிகளில் குறிப்பிட்ட சதவீதம் பங்கு வேண்டும் எனும் 4 விஷயங்களை விட்டுத்தராமல் கேட்டுப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் இடையே பரவும் அந்த மின்னஞ்சலை பார்க்கும்போது இது தமிழக தலைவர்கள் உந்துதலில் தமிழக நிர்வாகிகள் சார்பில் மேலிடத்திற்கு அனுப்பப்படும் மின்னஞ்சலா அல்லது கட்சி மேலிடம் எடுக்கவிருக்கும் முடிவுக்கு கட்சியினரை தயார்படுத்தும் மின்னஞ்சலா எனும் கேள்வி எழுகிறது. தமிழக காங்கிரசார் விருப்பப்படியே கூட்டணி முடிவு எடுக்கப்படும் என்று மேலிடம் கூறியுள்ள நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அவசியம் எனும் குரலை மின்னஞ்சல் வலியுறுத்துவது முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த பின்னணியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எனும் விஷயத்தில் காங்கிரஸ் தீவிரம் காட்டும் என்பது தெரிகிறது. இதுகுறித்து மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்களிடம் பேசினோம். அவர் கூறியதாவது: 4 கோரிக்கைகள்: assured share in governance, increased assembly seat share, definite share in local bodies, அதாவது கோஆபரேட்டிவ் கூட்டுறவு சங்கம் உட்பட, 4வது ஃபிக்ஸட் பெர்சன்டேஜ் அட் லோக்கல் பாடி எலெக்ஷன். 3-4 கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஒட்டுமொத்தத்தில் காங்கிரஸ் கட்சி வளர வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கணும் என்பதை இந்த மின்னஞ்சல் வலியுறுத்துகிறது. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சில தலைவர்கள் பேசி வருகிற விஷயம்தான். இதுல வாக்கரசியல் 2 விஷயம் இருக்குங்க. நம்மளோட ஸ்ட்ரென்த்ல நம்ம நெகோசியேட் பண்றது, நம்ம சொந்த பலத்துல நம்ம நெகோசியேட் பண்றது. அப்படி நெகோசியேட் பண்ணும்போது நவ் ஆர் நெவர்ங்கிற கொஸ்டினே வராது. எங்களுக்கு இவ்வளவு வேணும், நீங்க கொடுக்கணும், கம்பல்ஷன். இன்னொன்று வாக்கரசியல்ல அவ்வப்போது நிலைமை மாறிக்கிட்டே இருக்கும். அதற்கு ஏற்றவாறு நெகோசியேட் பண்றது. இப்போ காங்கிரஸ் கட்சி ஒரு முறை 63 சீட் வாங்குச்சு. எத்தனை இடத்துல ஜெயிச்சாங்கிற கேள்வி இருக்கு. அடுத்த முறை 40க்கும் மேற்பட்ட இடங்கள், எத்தனை இடத்துல ஜெயிச்சாங்கிற கேள்வி இருக்கு. அடுத்த முறை 20க்கும் மேற்பட்ட இடங்கள், 18 தொகுதிகள் ஜெயிச்சிருக்கிறார்கள். இந்த வின்னபிலிட்டியை வச்சு தான் எப்போதுமே கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும். பிற மாநிலங்களுக்கு நமக்குமான வித்தியாசம் என்னவென்றால், பிற மாநிலங்கள் காலகாலமாக அவங்க கூட்டணி ஆட்சிக்கு தயாராகவே இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசியல் அப்படி இல்லை. அதாவது ஈவன் மெட்ராஸ் ஸ்டேட் ஒன்றுபட்ட மதராஸ் மாகாணம் 1952 எலெக்ஷன் அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு அதிக இடங்கள், மெஜாரிட்டி கிடையாது. ராஜாஜி முதலமைச்சர் கேண்டிடேட். ராஜாஜி என்ன பண்ணாருன்னா, அங்கங்க சின்ன சின்ன கட்சிகள் அவங்களை எல்லாம் காங்கிரஸ்குள்ள கொண்டு வந்து காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி கொண்டு வந்தார். இதான் 52 நிலைமை. காங்கிரஸ் கட்சியை ஆட்சியில பங்கு தருவதற்கு சம்மதிக்கவில்லை. காங்கிரஸ்ல சேர்ந்தா சம்மதிப்பாங்க. திமுக ஆட்சியில பங்கு தருவதற்கு சம்மதிக்காது. திமுக சேர்ந்தா சம்மதிப்பாங்க. இப்படியான அதிமுக இதேதான். இப்படியான நிலைமையில காங்கிரஸ் கட்சியின் இந்த டிமாண்ட் எதை நோக்கி போகும் அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். இந்த டிமாண்ட் கூட்டணி முடிவை நோக்கி தான் போகும். காங்கிரஸ் கட்சியின் ஒரு பகுதியாவது இதை விரும்புகிறதுன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். தலைமை என்ன நினைக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இங்க இருக்கிற காங்கிரஸ்காரர்களில் ஒரு பகுதி இதை விரும்புகிறார்கள். இப்ப இந்த ஒரு பகுதிக்கு நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லை என்று திட்டவட்டமாக தெரிந்தால் அது அதிருப்தி ஆகும். ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருவதற்கு திமுக சம்மதிக்காதுன்னு முதலமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அதிக சீட்டுகள் அது எப்போதுமே கூட்டணி நெகோசியேஷனை பொறுத்ததுதான். இப்போதே நான் கேள்விப்படுகிறது என்னவென்றால், காங்கிரஸை தவிர மற்ற கட்சிகளோடு இன்ஃபார்மலா கூட்டணி இத்தனை தொகுதி என்பது முடிவாகிவிட்டது. திமுக கூட்டணியில அது கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது. காங்கிரஸுக்கு மட்டும்தான் முடிவாகல. ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க, இவங்க அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அடுத்த ஓரிரு தினங்கள்ல தமிழ்நாடு திமுக கூட்டணியில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன். அந்த மாற்றம் காங்கிரஸ் கட்சி நீங்குவதாக இருக்கலாம், அல்லது காங்கிரஸ் கட்சியிலிருந்து சிலர் நீங்குவதாக இருக்கலாம். திமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். ஒரு இடங்கள் அதிகமாக கொடுக்கலாம், ஆனால் ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லை. காரணம் அது கூட்டணி பலவீனமா காட்டும். தேர்தலுக்கு முன்பு அது சாத்தியம் இல்லை. தேர்தலுக்கு பிறகு யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கலன்னா பங்கு கொடுத்தானே ஆகணும். எனவே எல்லாமே தேர்தலுக்கு பின்னால் பேச வேண்டிய விஷயம். அதுபோக உங்களது மின்னஞ்சல் புதிய தலைமுறை தொலைக்காட்சி இன்றைக்கு வெளியிட்டுள்ள இந்த பிரேக்கிங் நியூஸ் மின்னஞ்சல்ல கோஆபரேட்டிவ் வரைக்கும் இருக்கு. கூட்டுறவு சங்கம் வரைக்கும் எங்களுக்கு பங்கு வேணும் என்று கேட்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், கூட்டுறவு சங்கத்துல தேர்தல் என்பது கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் தான் செய்யறது. அது கட்சி அடிப்படையில் இருப்பாங்க, ஆனா கட்சி அரசியல் அதுல கிடையாது. சங்க உறுப்பினர்கள் தங்களுக்குள்ள நிர்வாக குழுவை தேர்ந்தெடுப்பாங்க. அதுல உண்மையிலேயே எப்படி பங்கு தர முடியும்னு எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அதுபோக உள்ளாட்சி அமைப்புகள்ல பஞ்சாயத்து லெவல் அது கட்சி தேர்தல் கிடையாதுங்க. கட்சி சின்னத்தின் அடிப்படையிலும் கிடையாது. மறைமுகமாக கட்சி இருக்கும்.
ஆனா கண்டிப்பாக அதுல இத்தனை சதவீதம்னு யாருக்கும் வரையறையெல்லாம் செய்யவே முடியாது. ஆனாலும் காங்கிரஸ் கட்சியின் ஒரு பகுதி அதை விரும்புகிற மாதிரி தான் தெரிகிறது. அப்படி என்றால் இதற்கெல்லாம் ஒத்து வரக்கூடிய ஒரு கட்சி அது இன்றைய தேதிக்கு தாவேகாவை நோக்கி காங்கிரசின் ஒரு பகுதி மைக்ரேட் தயாராகி விட்டார்கள். அப்படிதான் நம்ம இதை புரிந்து கொள்ள முடியும். காங்கிரஸ் வைக்கிற வாதமும் சரியில்லை. போன முறை நீங்க போட்டி போட்ட தொகுதிகளில் இத்தனை தொகுதி தோத்துருக்கீங்க, அந்த தொகுதிகளை தர நாங்க கேட்கிறோம் என்று மாணிக்கம் தாகூர் சொல்றாரு. திமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் இத்தனை தொகுதிகள் தோத்திருக்கிறீர்கள். அப்போ இந்தியா கூட்டணியில 400 தொகுதியில காங்கிரஸ் கட்சி நின்னது ஆல் இந்தியா லெவல்ல 99 தொகுதியில் தானே ஜெயிச்சது. அப்ப மீதம் இருக்கிற 301 தொகுதிகளை இந்தியா கூட்டணி கட்சியில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு கொடுத்துடலாமா? அந்த 99லயும் 10 தமிழ்நாடுங்க, 89 தான் தமிழ்நாடு தழுவிய பிற மாநிலங்கள். அப்ப மீதி தொகுதிகள் காங்கிரஸ் கட்சி தோற்ற தொகுதிகள் அதெல்லாம் சமாஜ்வாதிக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்த முடியுமா? இப்ப கேரளா திமுக இருக்குங்க, அங்க உதாரணமாக பாலக்காட்டுல இருக்கு, திருவனந்தபுரத்துல இருக்கு. அந்த தொகுதி திமுகவுக்கு தருமா? கேரள காங்கிரஸ் அல்லது கேரள UDF கூட்டணி திமுகவுக்கு தருமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு நிலைமைகள், அதற்கு தகுந்தாற் போலதான் மாநில கட்சிகள் முடிவெடுக்கும். அப்படியான சூழலில் இந்த அதிகார பகிர்வு என்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நிச்சயமா 100% வாய்ப்பு கிடையாது. ஓரிரு இடங்கள் முன்பின்னாக கொடுக்கலாம், அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படின்னா காங்கிரஸ் கட்சியின் இந்த பகுதி அதுல அதிருப்தி அடையும். அவர்கள் தாவேகாவை நோக்கி போவார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அகில இந்திய தலைவருக்கு அனுப்பப்பட்டுள்ள மின்னஞ்சல், அகில இந்திய தலைவருக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கட்சிக்குள்ள இருந்து போறதுல தவறுன்னு சொல்ல முடியாது. தலைமை எப்படி வேணாலும் முடிவு எடுக்கலாங்க. அப்படியெல்லாம் இப்ப டிமாண்ட் வைக்க முடியாதுன்னு முடிவு எடுக்கலாம், அது நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு அதிருப்தி கடந்த சில மாதங்களாக நிலவுதில்லை. அந்த அதிருப்தியை அரசியல்ல ஏதாவது ஒரு வகையில வெடிக்கத்தானே செய்யணும். அப்போ காங்கிரஸ் தலைமை எப்படி முடிவு எடுத்தாலும் காங்கிரஸ் கட்சியில அதுல ஒரு வகையான பிளவு ஏற்படத்தானே செய்யும், வேற வழியே இல்லையே. டெல்லி தலைமையின் மௌனம் அவர்கள் முடிவெடுக்க திணறுவதை குறிப்பிடுகிறது. மௌனம் நல்லதல்ல, அதுதான் உண்மை. காரணம் அது கூட்டணியை பலவீனப்படுத்தும். கீழ்மட்டத்துல திமுக ஒரு 2ஆம் நிலை தலைவர்கள் 3ஆம் நிலை தலைவர்களா இப்ப வெறுப்பா இருக்காங்க. இவங்க என்னங்க வேலையே பாக்குறது இல்ல, SAருக்கு என்ன வேலை பார்த்தாங்க, இப்ப போராட்டம் நடத்தணும், ஒருத்தர் 2 பேர் தான் காங்கிரஸ் கட்சியில இருந்தே வந்தாங்க, எந்த வேலையுமே பார்க்கல. இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கிடைக்கும். ஸ்ட்ரென்த்தே இல்லாத ஒரு கட்சிக்கு நம்ம எப்படி என்ன பெரிய அளவுக்கு இடங்களை கொடுத்துட முடியும்? அப்ப திமுக தோல்வி அடைந்த இடங்களை நாங்க கொடுக்கறதுன்னா ஏற்கனவே தோல்வி அடைஞ்சவங்க இன்னொரு வாட்டி போட்டி போடணும்னு விரும்புவாங்கல்ல. இப்ப காங்கிரஸ் தோல்வி அடைஞ்ச இடங்களை என்ன பண்றது? இப்படி அவர்கள் பல கேள்விகள் கேட்கிறார்கள். நிறைய கேள்விகள் அரசியல் ரீதியாக பொருத்தமான கேள்விகள் தான். அப்படி என்றால் இன்றைய தேதிக்கு எது வாய்ப்புன்னா அதிகார பகிர்வு வாய்ப்பு இல்ல, ஓரிரு இடங்கள் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு. இதை தாண்டி வேற விஷயமே இல்லை. கோஆபரேட்டிவ் சொசைட்டில பங்கு, அப்புறம் உள்ளாட்சி அமைப்புல பங்கு எல்லாம் யாரும் கேட்டதே கிடையாது. ராஜ்யசபால பங்கு கேட்கறதே கேவலம் தான் நான் நினைக்கிறேன். 34 சீட்டு வாங்குறதுக்கு நமக்கு யோகியத்தை இருந்தா தானங்க ஒரு ராஜ்யசபா MP சீட்டு கேட்கணும். இப்பவுமே ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்கறதுங்கிறது ஒரு அரசியல் ரீதியாக அது ஒரு அபசூரம், ஒரு அபத்தம். ஆனா அதை கேட்டுட்டு அதுக்கும் தாண்டி போய் உள்ளாட்சி அமைப்பு கோஆபரேட்டிவ் சொசைட்டி வரைக்கும் பங்கு வேணும்னு கேட்கறதுல அர்த்தமே கிடையாது. பிற கட்சிகள் திறமையானவர்கள் இல்லையான்றார் மாணிக்கம் தாகூர். கட்சிகளை தாண்டி திறமையானவர்கள் இல்லையா? உங்களுக்கு எனக்கு மந்திரி உதவி கொடுக்க கூடாதா? கட்சி அரசியல் அது எப்படி சாத்தியங்க? 77 MGR மட்டும் நாராயணசாமி மோலியார்னு ஒருவருங்க, அவர் ஒரு பெரிய சட்ட நிபுணர். MGR மந்திரி சபையில அதிமுக அல்லாத ஒருவருக்கு சட்டமந்திரி பதவி கிடைச்சது 1977. ஒரே ஒரு உதாரணம் தான் தமிழ்நாட்டிலே இருக்கு. கட்சி அரசியல்ல கட்சிக்காரங்களுக்கு தான் வாய்ப்பு தருவாங்க. அப்படி இருக்கும்போது திறமையானவர்களுக்கு, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு இல்ல பிற கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கு ஒரு மந்திரி சபையில பொறுப்பு கொடுத்து அப்படின்னா கூட்டு பொறுப்புங்கிற அந்த மந்திரி சபையோட கான்செப்டே அடிபட்டு போயிருமே. ஒரு வாய்ப்பு நீங்க தரணும்னா காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுல போட்டி போடணும். ஒவ்வொரு கட்சியும் எதுக்கு தேர்தல் அறிக்கை போடுது?